யானையால ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஆனால் கிட்டத்தட்ட வேற எந்த விலங்காலும் முடியாது. யானைகள் தங்களை கண்ணாடியில் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதாவது கண்ணாடியில் இருப்பது இன்னொரு யானை இல்லை, நான் தான் என்று புரிந்து கொள்ளும். இதை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் யானையின் முகத்தில் அதற்கு தெரியாமல் ஒரு சிறிய குறி வைத்தார்கள். பிறகு கண்ணாடி முன் நிற்கும் போது அந்த குறியை கண்ணாடியில் இருக்கும் யானையை தொடாமல் தன்னுடைய முகத்திலேயே தொட முயன்றது. இது செல்ஃப் அவேர்னஸ் என்ற அரிதான திறனின் அடையாளம். இந்த திறன் யானைகள், பெரிய குரங்குகள், டால்பின்கள் மற்றும் சில மேக்பை பறவைகளில் மட்டுமே உறுதியாக காணப்பட்டது. யானைகள் உங்க குரலை ஞாபகம் வச்சுக்குமா? ஒரு யானை உங்க குரலை ஒரு முறை கேட்டா அதை ஞாபகம் வச்சுக்குமா? இதுக்கு ஆன்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சது என்னன்னா, யானைகளால டிஃபரண்ட் ஹியூமன் வாய்ஸஸை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, 2026 ஸ்டடில ஏஷியன் எலிபென்ட்ஸ் ஃபெமிலியர் வாய்ஸ்க்கும் அன்ஃபெமிலியர் வாய்ஸ்க்கும் வேறுபாடு காட்டியது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏலியர் ரிசர்ச்சிலும் ஆப்பிரிக்கன் எலிபென்ட்ஸ் மனிதர்களுடைய குரலை வைத்து ஏஜ் மற்றும் எத்தனிசிட்டி போன்ற ஆக்சுவாட்டிக் கியூஸை டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும்னு காட்டப்பட்டது. அதாவது யானைகளுக்கு நம்ம குரல் ஒரு சவுண்ட் ஐடென்டிட்டி மாதிரி இருக்கலாம். யானைகளோட மெமரி நம்ம நினைப்பதை விட இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கலாம். யானைகள் ஒன்றையொன்று பெயர் சொல்லி அழைக்கும்னு தெரியுமா? 2024 வெளியான ஒரு சயின்டிபிக் ஸ்டடியில ஆப்பிரிக்கன் எலிபென்ட்ஸ் மற்ற யானைகளை குறிப்பிட்ட நேம் லைக் கால்ஸ் பயன்படுத்துறதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ரிசர்ச்சர்கள் ஒரு யானையின் காலை ரெக்கார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் மூலம் அனலைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கால்ஸை மீண்டும் பிளே பண்ணி பார்த்தப்போ யானைகள் தங்களுக்கு அழைக்கப்பட்ட கால்ஸுக்கு வேற யானைகளுக்கான கால்ஸை விட வித்தியாசமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தது. அதாவது யானைகள் வெறும் யாரோ கூப்பிடுறாங்கன்னு மட்டும் கேட்காம யார கூப்பிடுறாங்கன்னு அடையாளம் காண கூடும். ஆனா இது மனிதர்களோட பேர் மாதிரி எக்ஸாக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் யானைகளோட கம்யூனிகேஷன் நாம நினைச்சதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஒரு யானை இறந்த பிறகும் மற்ற யானைகள் அதை தேடி மீண்டும் வரும்னு தெரியுமா? இது வெறும் கதை இல்லை. பல ஆண்டுகளாக நடந்த காட்டு ஆய்வுகளில் யானைகள் இறந்த யானையின் எலும்புகளையும் குறிப்பாக மண்டை ஓட்டையும் தந்தங்களையும் தங்கள் தும்பிக்கையால் மெதுவாக தொட்டு ஆராய்வது கவனிக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் அதே இடத்திற்கு மீண்டும் மீண்டும் வருவதும் பதிவாகியுள்ளது. இதனால் யானைகள் இறப்பை மனிதர்களைப் போல புரிந்து கொள்கின்றன என்று விஞ்ஞானிகள் உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் அவை மிகவும் வலுவான சமூக பிணைப்பும் இறந்த யானைகளின் மீது தனித்துவமான ஆர்வமும் காட்டுகின்றன என்பது நன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் யானைகள் பூமியில் வாழும் மிகவும் சமூக உணர்வு கொண்ட விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. யானைகள் முடிவு எடுக்கும்போது மனநிலையை பயன்படுத்துமா? ஒரு யானைக்கு முன்னாடி 2 வழிகள் இருந்தா அது எப்படி முடிவு எடுக்கும் தெரியுமா? அதோட அனுபவமும் மனநிலையும் அந்த முடிவை பாதிக்கலாம். 2025 வெளியான ஆராய்ச்சியில் ஆசிய யானைகள் தெளிவில்லாத சூழ்நிலையில் முடிவு எடுக்கும்போது தங்களுக்கு முன்பு கிடைத்த அனுபவங்களை பயன்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் யானைகளுக்கு சில பெட்டிகளில் உணவு கிடைக்கிற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. பின்னர் தெளிவாக தெரியாத சில பெட்டிகளை வைத்தபோது முன்பு நல்ல அனுபவம் கிடைத்த இடத்துக்கு அருகில் இருக்கும் பெட்டிகளை யானைகள் அதிகமாகவும் வேகமாகவும் தேர்வு செய்தன. அதாவது யானைகள் வெறும் ஞாபகம் மட்டும் வைத்திருக்கிறதில்லை, அந்த அனுபவத்தை வைத்து முடிவெடுக்கவும் செய்கின்றன. யானையோட மூக்கு தண்ணீரையே வாசனையால் கண்டுபிடிக்கும்னு தெரியுமா? யானையின் தும்பிக்கை வெறும் குடிப்பதற்கும் பொருட்களை எடுப்பதற்கும் மட்டும் கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல் ஸ்மெல்லிங் ஆர்கன். விஞ்ஞானிகள் நடத்திய கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஆப்பிரிக்கன் எலிபென்ட்ஸ் சில இயற்கையான நீர் ஆதாரங்களை வாசனை மூலமாக கண்டுபிடிக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். தண்ணீருடன் தொடர்புடைய சில கெமிக்கல் ஸ்மெல்ஸையும் அவை டிடெக்ட் செய்ய முடிந்தது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், யானைகள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தண்ணீரை வாசனையால் கண்டுபிடிக்கும் என்பது இன்னும் தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. அதாவது யானையின் ஸ்மெல் சென்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல். யானைக்கு நீ அதை பார்க்கறியா இல்லையா என்று தெரியுமா? நீ ஒரு யானையை பார்த்துக்கிட்டு இருக்கியா இல்லையா அதுக்கு தெரியும் தெரியுமா? 2025 வெளியான ஒரு சயின்டிபிக் ஸ்டடி இத பத்தி டெஸ்ட் பண்ணுச்சு. ரிசர்ச்சர்கள் ஏஷியன் எலிபென்ட்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு மனிதர் யானையை நேரா பார்க்கறாரா இல்ல பாடியையும் ஃபேஸையும் திருப்பி இருக்கிறாரா வெவ்வேறா டெஸ்ட் பண்ணாங்க. யானைகள் மனிதருடைய பாடி மற்றும் ஃபேஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு என்பதை வைத்து அந்த மனிதருடைய விஷுவல் அட்டென்ஷன் எங்கே இருக்கு என்பதை ரெகக்னைஸ் பண்ற மாதிரி பிஹேவியர் காட்டுச்சு. அதாவது யாராவது தங்களை கவனிக்கிறாங்களா இல்லையா என்பதை யானைகள் புரிஞ்சுக்க முடியும் என்பதற்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. யானைகள் நாம நினைக்கிறதை விட இன்னும் இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம். யானையோட தும்பிக்கை ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி வேலை செய்யும் தெரியுமா? அது வெறும் பொருட்களை பிடிக்க மட்டும் பயன்படுத்தப்படாது. யானை தன்னோட தும்பிக்கையால் சக்ஷனை உருவாக்க முடியும். விஞ்ஞானிகள் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல யானைகள் இந்த சக்ஷனை பயன்படுத்தி சின்ன சின்ன உணவு துண்டுகளை தரையில் இருந்து தூக்கி எடுத்ததையும் தண்ணீரை தும்பிக்கைக்குள் இழுத்ததையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது தும்பிக்கை ஒரு மூக்கு மாதிரி சுவாசிக்கவும் ஒரு கை மாதிரி பிடிக்கவும் சக்ஷன் மூலம் உணவு மற்றும் தண்ணீரை இழுக்கவும் உதவுகிறது. யானையின் தும்பிக்கை உள்ளே எலும்பு இல்லாமல் சிக்கலான தசைகளால் இயங்கும் ஒரு அற்புதமான ஆர்கன்.
யானையின் தும்பிக்கையில் 1000 மீசைகள் இருக்கா? யானையின் தும்பிக்கையில் 1000 மீசைகள் இருக்குன்னா நம்புவீங்களா? ஆனா இது உண்மை. 2026இல் வெளியான ஒரு புதிய ஆய்வில் யானையின் தும்பிக்கையைச் சுற்றி சுமார் 1000 சிறப்பு உணர்வு முடிகள் இருப்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்திருக்காங்க. இந்த முடிகள் வெறும் முடிகள் கிடையாது. அவை தொட்டுணர்வை உணர யானைக்கு உதவுகின்றன. அதனால்தான் யானையால் தன்னுடைய தும்பிக்கையை வைத்து சின்ன பொருட்களை கூட துல்லியமாக பிடிக்கவும் சுற்றுப்புறத்தை உணரவும் முடிகிறது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முடிகளின் அமைப்பு எலி மற்றும் எலி போன்ற விலங்குகளின் மீசைகளிலிருந்து கூட வித்தியாசமாக இருக்கிறது. அதாவது யானையின் தும்பிக்கை ஒரு மூக்கு மட்டும் இல்ல, அது ஒரு மிகச் சிறந்த உணர்வு கருவி. யானை உங்க குரலை கேட்டே உங்களை அடையாளம் கண்டுபிடிக்குமா? சமீபத்திய ஆய்வு சொல்வது ரொம்ப சுவாரஸ்யம். 2026இல் வெளியான ஒரு ஆய்வில் ஆசிய யானைகள் பழக்கமான மனிதர்களின் குரலையும் அறிமுகமில்லாத குரலையும் வேறுபடுத்தி பார்க்கிறதா என்று ஆராய்ச்சியாளர்கள் சோதித்தார்கள். அதில் யானைகள் பழக்கமான குரல்களுக்கு வேறுபட்ட விதத்தில் பதிலளித்தன. மேலும் மனிதர்கள் யானைகளிடம் பேசும் விதத்திலும் அவை வேறுபாட்டை உணர்ந்ததாக ஆய்வு கண்டறிந்தது. அதாவது யானைகளுக்கு மனிதர்களின் குரல் வெறும் சத்தம் மட்டுமில்ல, நம்ம குரலை வைத்து நம்ம நினைவில் வைத்திருக்குமா?